Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான vlog தான். இப்போ ரீசன்ட்டா நம்ம எங்க பார்த்தாலுமே நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த கண்காட்சி பத்தி வருது. நீங்கலாம் பாத்தீங்களா தெரியல. மலர் கண்காட்சி சென்னையில இவ்ளோ சூப்பரான பிளேஸா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஃப்ளவர்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம பக்கத்துல சென்னையிலே மலர் கண்காட்சி போட்டுருக்காங்க. அது பார்க்காம இருந்தா எப்படி? ஆனா அது போட்டுருக்கிறது என்னவோ 10 டேஸோ 15 டேஸோ தான். இன்னும் 2 டேஸ்ல அது வந்து முடிய போகுது. அதனால இன்னைக்கு எப்படியாவது நாங்க போய் பார்த்துறணும் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே போனோம். மார்னிங் 10 o'clock போனோம். ரொம்ப வெயிலா இருக்கு, யாருமே வர மாட்டாங்க, ஈவினிங் டைம் தான் கூட்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நாங்க போனோம். உள்ள போய் பார்த்தா அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக ஸ்கூல் பசங்க இன்னைக்கு சாட்டர்டேனோடனே ஸ்கூல் பசங்களும் நிறைய வந்திருந்தாங்க. ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து தோட்டக்கலை சேல்ஸ் சென்டர்னு பக்கத்துலேயே ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒன்று இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஓன் பேக் கொண்டு வந்து வாங்கணுமா. அதுக்கப்புறம் இங்கே டிக்கெட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 150, சின்ன பசங்களுக்கு 75 rupees, அப்புறம் கேமராவுக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்ற மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. கார் பார்க்கிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பைக் கார் எது கொண்டு வந்தாலுமே பார்க்கிங் வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க. அவங்களும் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அத்தை ரொம்ப தனித்தகமாக எடுக்குதுன்னு சொல்லி அந்த பக்கத்தில் அந்த தோட்டக்கலை இதில் போயிட்டு ஒரு வெள்ளரிக்காவும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் எல்லாருமே வெள்ளரிக்காவை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த இடத்துல தான் டிக்கெட் வாங்கணும். அந்த கவுண்டர் நம்பர் 1 2 3 4ன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு போகும்போது இங்கே பாருங்கள் அழகாக கிளாக் மாதிரியே ஃப்ளவர்ஸில் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. என்ட்ரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம். செம்மொழி பூங்கா, கலைஞர் 100 ஆண்டு மலர் கண்காட்சி அப்படி தான் போட்டிருந்தாங்க. செம்மொழி பூங்கா உள்ளே போனோம். உள்ளே போனால் இங்கே வந்து என்னென்ன பிளேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டிக்கெட்டை காமிச்சிட்டு இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டி விடுவாங்க. அவங்க கொடுத்துருக்கதை நம்ம கையில் கட்டிக்கணும். அப்போ தான் அங்கே நின்றுட்டு இருந்தவங்க சொன்னாங்க, இங்கே பார்த்தியாம்மா இதில் வந்து ஃப்ளவர்ஸ்லேயே 100ன்னு எழுதியிருக்கு, அந்த சைடு வருகன்னு எழுதியிருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அழகா லெட்டர்ஸ் வருகன்னு அதில் எழுதியிருந்தாங்க. ஃப்ளவர்ஸ்லேயே ஒரு சைடு வந்து 100ன்னு எழுதியிருந்தாங்க. உள்ளே போனோமே ஃபஸ்ட்டு இந்த எலிஃபெண்ட் தான் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ அப்படின்னு அழகாக ஃப்ளவர்ஸ்லேயே எழுதியிருந்தாங்க. ஒரே எந்த சைடு பார்த்தாலுமே நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அழகழகாக இருந்தது. எல்லா மாடல் ஃப்ளவர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் ரோசஸ்லாம் நிறைய அழகாக இருந்தது அங்கங்கே. இது வந்துட்டு இன்னொரு எலிஃபெண்ட். அதை சுற்றி ஃப்ளவர்ஸ் அழகாக அந்த எலிஃபெண்ட் வந்து இந்த ஃப்ளவருக்கு நடுவில் நிற்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடும் தோட்டக்கலை மலை இது உங்களே அன்புடன் வரவேற்கிற மாதிரி இன்னொரு என்ட்ரியும் இருந்தது. அப்படியே உள்ளே போனால் எல்லா சைடும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது. இது கொஞ்சம் வெயிலுன்றனால லைட்டாக அங்கங்கே வெயிலும் அடிச்சுட்டு இருந்தது. ரொம்ப வெயிலும் தெரில, ஏன்னா அது வந்து ஒரு பார்க்கு தானே, அதனால கொஞ்சம் மரம்லாம் இருந்தனால அங்கங்கே கொஞ்சம் நிழலும் இருந்தது. இதெல்லாம் இன்னும் ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் பார்த்துருந்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் ஃப்ளவர்ஸ். இப்போ வந்து சில ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி, சில ஃப்ளவர்ஸ் நல்லா இருந்தது. இது வந்து அழகாக ஒரு கேர்ள் மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். எல்லா விதமான ஃப்ளவர்ஸும் வச்சு பக்கத்துலேயே அது ஒரு போர்டு, அதோட நேம் போர்டும் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இலையில் அழகாக செஞ்சுருக்காங்க. அழகாக கீழே ரவுண்டு செஞ்சு அது மேலே நிற்கிற மாதிரி. அது கீழே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருந்தது. இது எல்லாமே சேல் வந்து இப்போ சேல்லாம் எதுவுமே இல்லை. பிளான்ஸை எல்லாமே வந்துட்டு 20க்கு அப்புறம் எதாவது பிளான்ஸ் வேணும்னா நம்ம போய் வாங்கிக்கலாமா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 10 டேஸ் கிட்ட ஆக போகுது. இன்னும் 2 டேஸ் தான், மண்டே வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சில ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு.
இதெல்லாம் வந்து ஒரு ஏசி ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் மாதிரி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் குளிர் இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் போல் இருக்குது. ஸோ லைட்டாக ஏசி மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க, கண்ணாடி மாதிரி போட்டு. இந்த பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கு. செம்மையாக ஃபுல்லாக ஃப்ளவர்ஸில் அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சுற்றி அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு அதுக்கு நடுவில் சில பிக்சர் வைக்கும்போது அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கொடை மாதிரி இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இங்கே கேர்ள் ட்ரெஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அங்கங்கே எந்த சைட் போகணும் அப்படின்ற மாதிரி ரூட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக ஒரு கப்பில் இதுலேருந்து ஜார்லேருந்து ஃப்ளாஸாக ஊற்றி கீழே கப்பில் பிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்வான் மாதிரி நிற்கிற மாதிரி. இது கார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜீப் மாதிரியா இது என்னன்னு தெரில, இது கார் மாதிரி ஃபுல்லும் ஃப்ளவர்ஸ் அழகாக இருந்தது. அது சுற்றியும் ஃப்ளவர்ஸ், அது மேலேயும் நிறைய ஃப்ளவர்ஸ். அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு சாங்ஸ் போடுறாங்க, யார் வேணாலும் போய் டான்ஸ் ஆடலாம். அங்கே வந்து ஃபுல்லாக அந்த டைம் ஸ்கூல் பசங்க நிறையா இருந்ததுனால ஸ்கூல் பசங்க தான் மொத்தமாக ஓடி போய் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. செம வைப்பாக இருந்துச்சு. நல்லா செம குத்துப்பாட்டாக போட்டு விட்ருந்தாங்களா. அந்த பசங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த பசங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அழகாக அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரியும் இடம் இருக்குது. ஈவினிங் டைம்லாம் வந்தால் நம்ம நல்லா உட்காந்து அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து நல்லா வெயில் டைமில் போனனால அப்படியே உட்காந்துலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் நல்லா சுற்றி பார்த்தோம். எல்லா விதமான கலர்ஸ் ஃப்ளவர்ஸும் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, எலிஃபண்ட் அழகா ஃப்ளவர்லேயே செஞ்சுருக்காங்க.
இதுவுமே இதெல்லாமே நான் ஃபோனில் காட்டுறதோட நேரில் வந்து வியூ நல்லா இருந்தது பார்க்க. நான் வந்து வெயில் டைமில் வீடியோ எடுத்தனால அந்தளவு ஃப்ளவர்ஸ் வந்து அது கிளியராக தெரில. பட் வந்துட்டு இந்த எலிஃபண்ட் மேலே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்த மேலே இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், டாட்டாய்ஸ் மேலே ஃப்ளவர்ஸ். அதுக்கப்புறம் இது இன்னொரு கேர்ள் மாதிரி அப்படியே ட்ரெஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ். அப்புறம் ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா கையில் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. பெயிண்டிங் ஹேண்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் என் கையில் பண்ணேன். எனக்கும் ஆசையாக இருந்தது. இந்த பாப்பா கையில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நானும் இதே மாதிரி என் கையிலையும் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டுக்கிட்டேன். அதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ போட்டோன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் என் கையில் போட்ட பட்டர்ஃப்ளை பெயிண்டிங் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாப்பா கன்னத்தில் கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் கூட வரைஞ்சாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு இதில் ஃபேஸ் இது கூட வரைஞ்சி கொடுத்தாங்க. அந்த ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து 50 rupees, இதில் வந்துட்டு 100 rupees. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் பெரிய இமேஜ் கூட வரைஞ்சி கொடுத்தாங்க. அது வந்து 300 rupees அந்த மாதிரி ஒவ்வொன்றும். ஆனால் இதெல்லாம் டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுது இந்த ஃபேஸ் பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு. இதுவே ஒரு 1/2 hour இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. பட் நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து என் கையில் பெயிண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த பாப்பாவை வரைகிறத நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ நேரம் ஆகியுமே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நமக்கு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க வந்துட்டோம். இங்கே வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் அழகாக வச்சுருந்தாங்க, வே மாதிரி ஆர்ச்சு. ரோஸ் பிளான்ட் மட்டும் அங்கே அவைலபிளாக இருக்குது, அப்போ வேணால் வாங்கிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. இதோட வெளியில் வந்து எக்ஸிட் வந்துடுச்சு. வெளியில் ஃபுல்லாக வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஃபுட்ஸ் நிறைய ஃபுட் போட்டுருந்தாங்க. எல்லா விதமான ஃபுட்டுமே இருந்தது, லஞ்சுமே இருந்தது. நிறைய பேர் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் சாப்பிடல, கேக் சாப்பிட்டோம். கார்ன் அந்த மாதிரி பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் முடிச்சு வெளில வரும்போது 12:30 கிட்ட ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டது. மேஷ்மெலோ, அப்புறம் பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். இது எல்லாமே அவைலபிளாக இருந்தது. அங்கே இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இந்த ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு, அது ஃபுல்லாகவே கடையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஃபீட்பேக், இதுதான் முத்தமிழ் கலைஞர் நூற்றாண்டு மலர் கண்காட்சி விழா. இங்கே வந்து நம்ம ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுலேயே நம்ம ஃபீட்பேக் எழுதலாம். இதெல்லாம் வந்துட்டு ராஜஸ்தானி ஹோம்மேட் பிக்கல் அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தது, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நல்லா தான் இருந்தது. நீங்களும் சென்னைக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. இன்னும் 2 days தான் இருக்குது. நாளைக்கும் நாளான்னைக்கும் தான். இதுதான் என் கையில் பண்ண பெயிண்டிங். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு எங்கள் கார் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு போனோம். ஆப்போசிட்டில் தான் கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம வெளியூர் அங்கே இங்கேன்னு போய் எப்போவுமே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்ப்போம், நிறையா கார்டனுக்குலாம் போய். அப்படி இல்லாமல் நம்ம சென்னையில் நம்ம பக்கத்தில் இவ்வளோ சூப்பரான ஃப்ளவர் எக்ஸிபிஷன் போட்டது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.